Very good morning students. Fifth chapter நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Fifth chapter என்ன அப்படினா coordinate geometry. coordinate geometry ல இதுவரைக்கும் 5.3 exercise வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து 5.4 exerciseல என்னென்ன கான்செப்ட் இருக்கு பேசிக் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்ம லோயர் கிளாஸ்ல பார்த்திருக்கோம் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படினா லீனியர் ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி 1 ஆ இருக்கோ அந்த ஈக்குவேஷனை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்றோம். டிகிரி 1 ஆ இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் சொல்றோம். சோ two variablesல லீனியர் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படினா ax plus by plus c equal to 0. Here a, b and c are constants and x and y are variables. இந்த variables ஓட டிகிரி 1 ஆ இருக்குறதுனால தான் which is the form of linear equation. Then நமக்கு 5.3 ல என்ன பார்த்திருப்போம் அப்படினா y interceptம் and slopeம் given ஆ இருக்கும்போது அந்த ஈக்குவேஷனுக்குரிய ஃபார்ம் என்னவா இருக்கும் அப்படினா y mx cr. அதே மாதிரி இந்த ஃபார்முக்கு நம்மளுடைய லீனியர் ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படினா இந்த ஈக்குவேஷன்ல y இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். சோ by mean other values opposite side transpose பண்ணோம்னா it comes minus ax minus c. நமக்கு இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணனும் அப்படினா y மட்டும் தான் லெஃப்ட் சைடு தேவை. சோ y ஐ மட்டும் லெஃப்ட் சைடு வச்சிட்டு b ஐ ரைட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா it becomes its denominator. So minus a by b into x minus c by b. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் y mx c என்ற ஈக்குவேஷனையும் நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ல இருந்து ரீரைட் பண்ண ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படினா here slope is m equal to minus a by b and y intercept equal to minus c by b. இப்போ இது ஆக்சுவலா minus a by b அப்படினா minus a என்ற டேர்ம் இந்த லீனியர் ஈக்குவேஷன்ல x ஓட கோஎஃபிஷியன்ட். சோ a வை என்ன எழுதலாம் அப்படினா which can be written as coefficient of x by அதே மாதிரி b என்ற டேர்ம் linear equation உடைய coefficient of y ஆ இருக்கு. So we can be write b as coefficient of y. இதுதான் ஸ்லோப் ஓட வேல்யூ. அப்ப ஒரு given equation கொடுத்திருந்தாங்க அப்படினா linear equation-ஆ இருந்துச்சு அப்படினா அதுல இருந்து நம்ம ஸ்லோப் ஓட வேல்யூவை இந்த மாதிரி என்ன பண்ணலாம் ரீரைட் பண்ணாம நம்ம டைரக்டாவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5x plus 3y plus 7 equal to 0 னு இருக்கு அப்படினா சோ இதனுடைய ஸ்லோப் m equal to minus coefficient of x is here 5 and coefficient of y is here 3. So this is the value for the linear equation 5x plus 3y plus 7 equal to 0. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு y intercept எப்படி எழுதலாம் அப்படினா which can be written as y intercept equal to minus c is the constant for linear equation. So we can be write c as constant term and b we know very well b is coefficient of y in given linear equation. So we can be write b as coefficient of y. So இதே எக்ஸாம்பிளுக்கே பாருங்க. இதே எக்ஸாம்பிளுக்கே y intercept ஓட வேல்யூ equal to minus constant term is here 7 by coefficient of y is here 3. So minus 7 by 3 is the value for a given linear equation 5x plus 3y plus 7 equal to 0.
5.4ல என்னென்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா 3 கான்செப்ட்ஸ் தான். என்ன அப்படின்னா given linear equation கொடுத்திருக்கும் போது இந்த linear equationக்கு parallel equation எப்படி எழுதுறது, அதே மாதிரி ஒரு given linear equation கொடுத்திருக்கும் போது அதுல இருந்து அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரான equation எப்படி எழுதுறது, and the last thing ரெண்டு straight lines intersect பண்ணக்கூடிய பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய linear equation எப்படி எழுதுறது. So passing through the point, point of intersection of two straight lines. என்னன்னா அப்படின்னா ஒரு given linear equation இருக்கும்போது அதுல இருந்து அந்த லைனுக்கு parallel equation ரைட் பண்ணலாம். and the second thing perpendicular equation ரைட் பண்ணலாம். the third thing the passing through the point of intersection of straight lines, ரெண்டு straight line intersect பண்ணக்கூடிய பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய straight line ஓட equation ஃபார்ம் பண்ணலாம். எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா first thing பாருங்க, ஒரு given linear equation ax by plus c equal to 0 ன்னு இருக்கு அப்படின்னா இதுக்கு parallel equation parallel equationல எந்த சேஞ்சும் வராது, x ஓட கோஎஃபிஷியன்ட்லயும் y ஓட கோஎஃபிஷியன்ட்லயும். so ax plus by x and y ஓட கோஎஃபிஷியன்ட்ல எந்த சேஞ்சுமே வராது. எந்த டேர்ம்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்ல மட்டும் தான் இந்த லைனுக்கு parallel equationல சேஞ்ச் ஆகும். so constant term மட்டும் சேஞ்ச் ஆகும். so plus k equal to 0. for example ஒரு graph எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லைன் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு parallel இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு parallel ஸ்ட்ரைட் லைனோட ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட x and y ஓட கோஎஃபிஷியன்ட்ல எந்த சேஞ்சுமே இருக்காது, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ k வையும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த parallel லைன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் இல்லையா, இந்த parallel லைன் வழியா பாஸ் ஆகக்கூடிய எனி ஒன் பாயிண்ட இதுல x and y க்கு பதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு k ஓட வேல்யூ கிடைச்சிரும். சோ k ஓட வேல்யூ திரும்ப அகைன் இதே ஈக்குவேஷன்லயே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இட் இஸ் a required parallel equation of given linear equation ax plus by plus c equal to 0 ஆ இருக்கும். this is the first thing. and second thing இந்த given linear equation க்கு perpendicular ஆன equation, perpendicular ஆன equation இத மாதிரி இருக்காது. x ஓட கோஎஃபிஷியன்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட்டும் இதுல எப்படி ஈக்குவலா இருக்கோ அந்த மாதிரி perpendicularல ஈக்குவலா இருக்காது. எப்படி இருக்கு அப்படின்னா இங்க parallel இருக்கு, சாரி லீனியர் ஈக்குவேஷன்ல பாருங்க இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட்டா என்ன டேர்ம் இருக்கோ அது x ஓட கோஎஃபிஷியன்ட் ஆகும். x ஓட கோஎஃபிஷியன்ட்ல என்ன டேர்ம் இருக்கோ அது மைனஸ் ஆஃப் டேர்ம் ஆகும் y கோஎஃபிஷியன்ட்டா நமக்கு கிடைக்கும். listen once, நம்ம பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் எழுதும்போது இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட்டா என்ன டேர்ம் இருக்கோ அது x ஓட கோஎஃபிஷியன்ட்டா வரும். so bx, அதே மாதிரி x ஓட கோஎஃபிஷியன்ட்டா இருக்கிற டேர்ம் அதோட நெகட்டிவ் பார்ட்டா y கோஎஃபிஷியன்ட்டா கிடைக்கும். so minus ay, கான்ஸ்டன்ட்டும் சேஞ்ச் ஆகும். so plus k equal to 0, which is the form of perpendicular equation of given linear equation ax plus by plus c equal to 0. for example இப்போ 5x plus 3y plus 7 equal to 0 ன்னு இருக்கு அப்படின்னா இதுக்கு parallel ஆன equation எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா 5x plus 3y, x and y ஓட கோஎஃபிஷியன்ட் parallel equationல சேஞ்ச் ஆகாது. சோ அப்படியே தான் வரும். plus k equal to 0 ஆ இருக்கும். and இது perpendicular ஆன ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா இதனுடைய y கோஎஃபிஷியன்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட்டா வரும். so 3x, x ஓட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் பார்ட் ஆஃப் y கோஎஃபிஷியன்ட்டா வரும். so minus 5y plus k equal to 0 ஆ இருக்கும்.
given linear equationல இருந்து எப்படி நம்ம parallel equation find out பண்றது and perpendicular equation எப்படி find out பண்றதுன்றத பார்த்தோம். and the last thing ரெண்டு straight line intersect பண்ணக்கூடிய பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய straight line எப்படி find out பண்ணலாம் அப்படினா ரெண்டு straight line இருக்குறதுனால a1x plus b1y plus c1 equal to 0 னு ஒரு straight line எடுத்துக்கலாம். and the next thing a2x plus b2y plus c2 equal to 0 னு செகண்ட் straight line எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு லைன்லயுமே இதோட x1 y என்ற இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் தான் here unknown values. இப்போ unknown values x, y ஓட வேல்யூவை நம்ம லோயர் கிளாஸ்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துப்போம். 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ்ல சால்வ் பண்ணிருப்போம். எலிமினேஷன்ல சால்வ் பண்ணிருப்போம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல, கிராஃபிக்கல்ல அண்ட் சப்ஸ்டிடியூஷன், இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். நமக்கு மோஸ்ட் கன்வீனியன்ட்டா எது இருக்கும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் எலிமினேஷனும் தான் இருக்கும். அதுதான் நம்ம அடிக்கடி போட்டு பழகி இருக்கோம். ஸோ அந்த மெத்தட்ல நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை எலிமினேஷன் ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அண்ட் சம் இந்த மாதிரி சம் கொடுக்கும்போது இதை பேஸ் பண்ணி சம் கொடுக்கும்போது ஒன் மோர் கிவன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒன் மோர் கிவன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஸ்லோப்பா இருக்கலாம், அண்ட் அனதர் ஒன் பாயிண்டா இருக்கலாம். அந்த லைன்ல பாஸ் ஆகக்கூடிய அனதர் ஒன் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கலாம். இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இன்கேஸ் இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு, இன்னொரு பாயிண்ட் சம்ல கிவனா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரைட் லைனோட ஃபார்முக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y minus y1 by y2 minus y1 x minus x1 by x2 minus x1. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x1 y1 க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்டையும் இன்னொரு பாயிண்ட் சம்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட்டையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். இன் கேஸ் ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு, இன்னொரு ஸ்லோப் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் இருக்கும்போது ஈக்குவேஷனுடைய ஃபார்மேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா y minus y1 equal to m into x minus x1 ன்றது அந்த ஈக்குவேஷனுடைய ஃபார்மா இருக்கும். எப்ப அப்படின்னா when one slope and point are given on the equation கொடுத்திருக்கும்போது. அப்ப இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் இப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா given linear equationல இருந்து parallel எப்படி கன்வெர்ட் பண்றது அண்ட் perpendicular equation எப்படி அந்த ஃபார்ம் எழுதுறது அண்ட் third thing இப்போ பார்த்தது. அண்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் parallel-ஆ இருக்கா perpendicular-ஆ இருக்கா அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணலாம். எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா சம் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். the first thing இப்போ a1x plus b1y plus c1 equal to 0 and a2x plus b2y plus c2 equal to 0 னு இருக்கு. அப்ப இந்த டூ ஈக்குவேஷன்ஸ்ல ஸ்லோப் எப்படி எழுதலாம் அப்படின்னா m1 ன்றது ஸ்லோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், so which is first equation, which is second equation. இப்ப ஸ்லோப் எப்படி எழுதுறதுன்னு நமக்கு தெரியும், மைனஸ் coefficient of x, so a1 and coefficient of y, so b1. m2 is the slope of second equation, so minus coefficient of x is a2 and coefficient of y is b2. in case இந்த equations parallel equations ஆ இருந்துச்சு அப்படின்னா m1 equal to m2 ஆ இருக்கும். so minus a1 by b1 which is equal to minus a2 by b2. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுது. so a1 a2 left side transpose பண்ணோம்னா it becomes its denominator, so we have a1 by a2 equal to அதே மாதிரி இங்க denominatorல இருக்கக்கூடிய b1 னை right side transpose பண்ணோம்னா it becomes its numerator, so we can write b1 by b2. இப்போ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆனுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ல அதாவது x ஓட கோஎஃபிஷியன்ட் ஓட ரேஷியோவும் y ஓட கோஎஃபிஷியன்ட் ஓட ரேஷியோவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா given straight lines என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா parallel னு சொல்லலாம். and another one condition இதுல இருந்தே எழுதலாம். என்ன அப்படின்னா இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, a1 b2 இங்க டிரான்ஸ்போஸ் ஆனா நியூமரேட்டர்ல வரும், அதே மாதிரி a2 இங்க டிரான்ஸ்போஸ் ஆனா நியூமரேட்டர்ல வரும், ரைட் சைடு a2 b1.
So a1 b2 minus a2 b1 which is equal to 0. அப்ப ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்திருக்காங்க அப்படினா நம்ம 3 வேஸ்ல செக் பண்ணலாம். அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸும் parallel அப்படினா என்னென்ன வேஸ் அப்படினா ஒண்ணு m1 உம் m2 உம் கண்டுபிடிக்கிறோம். m1 உம் m2 உம் ஈக்குவலா இருந்துச்சுனாலும் ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் parallel தான். and அதோட கோஎஃபிஷியன்ட் ஓட ரேஷியோ வச்சு செக் பண்ணும்போது a1 by a2 ஓட வேல்யூ b1 by b2 ஓட வேல்யூக்கு ஈக்குவலா இருந்துச்சுனாலும் given straight lines are parallel னு சொல்லலாம். and third condition இப்போ இருக்கு அப்படினா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் y ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் a1 b2 மைனஸ் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க a2 b1 இந்த ஃபார்ம் போடும்போது which gives 0 ஆ இருந்துச்சுனா given straight lines are parallel னு சொல்லலாம். for example இப்ப 2x plus 3y plus 7 equal to 0, 4x plus 6y plus k equal to 8 equal to 0. இப்ப பாருங்க 3 வேஸ்லயே நான் செக் பண்றேன். இப்ப m1 equal to minus 2 by 4, m2 equal to minus 3 by 6. so m1 என்னவா இருக்கு அப்படினா ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா we have minus 1 by 2. அதே மாதிரி ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா we have minus 1 by 2. so m1 equal to m2 ஆ இருக்கிறதுனால given straight lines என்னன்னு சொல்லலாம் அப்படினா parallel னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வே யூஸ் பண்ணி நான் parallel னு ப்ரூவ் பண்ணிட்டேன். செகண்ட் வே பாருங்க a1 ஓட வேல்யூ 2, a2 ஓட வேல்யூ 4, அதே மாதிரி b1 ஓட வேல்யூ 3, b2 ஓட வேல்யூ 6. ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது we have 1 by 2 equal to 1 by 2. so செகண்ட் வேலையும் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படினா ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் parallel இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டோம். and the last வே பாருங்க இதுல அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். 2 6 are 12 minus 4 3s are 12 which gives நமக்கு தெரியும் 12 minus 12 அப்படினா 0 அப்படினு this is the last way. அப்ப 3 வேஸ்ல நம்ம 3 வேஸ்லயும் ஒரு சம் கொடுத்திருந்தாங்க அப்படினா 3 வேஸ்லயும் செக் பண்ணி அது parallel சொல்லணும்ன்றது கிடையாது. 3 வேஸ்ல எது நமக்கு மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் ஈஸியா நமக்கு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே 3 கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோமோ செக் பண்றதுக்கு. அதே மாதிரி given straight lines கொடுத்துட்டு அது perpendicular equations-ஆ இருக்கா ஒண்ணுக்கு perpendicular to each other-ஆ இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணனும் அப்படினா அதையும் 3 ways of method-ல நம்ம மெஷர் பண்ணலாம். that's all. இப்போ a1x plus b1y plus c1 equal to 0 ன்றது first equation கொடுத்திருக்காங்க. second equation a2x plus b2y plus c2 equal to 0 ன்றது second equation கொடுத்திருக்காங்க அப்படினா நமக்கு தெரியும் previous sectionல பார்த்திருக்கோம் ஒண்ணுக்கு perpendicular-ஆ இருந்துச்சு அப்படினா given straight lines எந்த கண்டிஷனை satisfy பண்ணனும் அப்படினா m1 into m2 equal to -1. ரெண்டுத்தோட m1 is the slope of first equation, m2 is the slope of second equation. so product of the slopes which gives -1 ஆ இருந்துச்சு அப்படினா ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் ஒண்ணுக்கு perpendicular-ஆ இருக்கும் அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். so m1 நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். so m1 equal to minus coefficient of x is a1, coefficient of y is b1, m2 equal to minus coefficient of x is a2 and coefficient of y is b2. so இதில இருந்து m1 into m2 equal to -1 ல இருந்து எப்படி எழுதலாம் அப்படினா m1 equal to -1 by m2 ன்னு எழுதலாம். m2 ரைட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது it becomes its denominator. so இந்த கண்டிஷனை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so m1 ன்றது -a1 by b1 which is equal to minus of minus 1 by m2 ஓட வேல்யூ minus a2 by b2. so minus cancel ஆயிடுது. a1 we have a1 by b1 which is equal to it becomes b2 by a2 இந்த மைனஸ் இருக்கு. so இந்த கண்டிஷனை satisfy பண்ணலாம். அல்லது இப்போ இந்த இத டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படினா a2 லெஃப்ட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா it becomes its numerator. so a1 into a2 this is the second way. a1 into a2 which is equal to
b1 right side transpose பண்ணோம் அப்படினா it becomes its numerator. So minus b1 b2. இதை எப்படி எழுதலாம் அப்படினா a1 a2 minus of b1 b2 வை left side transpose பண்ணோம்னா plus b1 b2 வா transpose ஆகும். So plus b1 b2 which is equal to 0. This is the third way of method to declare which given equations are perpendicular to each other. இப்போ பாருங்க, for example ஒரு sum கொடுத்திருக்காங்க 5x plus 3y plus 7 equal to 0 and 3x minus 5y plus 8 equal to 0. இப்போ ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்திருக்காங்க. நான் சொன்னேன் first way வந்து m1 into m2 equal to minus 1 ஆ இருந்துச்சுனா given straight lines என்னவா இருக்கும் அப்படினா perpendicular to each other ஆ இருக்கும். So m1 is here minus coefficient of x is 5 by coefficient of y is 3. So m1 is minus 5 by 3 and m2 is the slope value for second equation. So m2 equal to minus of coefficient of x is 3 by coefficient of y is minus 5. So minus and minus cancel ஆயிடுச்சுனா we have 3 by 5 is the value for slope of second straight line. அப்ப m1 into m2 நம்ம கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பாருங்க. m1 into m2 மல்டிப்ளை பண்ணும்போது minus 5 by 3 into 3 by 5 மல்டிப்ளை பண்ணும்போது 3 யும் 3 யும் கேன்சல், 5 யும் 5 யும் கேன்சல், minus 1 இருக்கு. So we have the product of two slope which is equal to minus 1. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படினா given straight lines are perpendicular to each other. அதே மாதிரி ரெண்டு வேலையுமே நம்ம செக் பண்ணலாம். the third வேல பாருங்க, a1 into a2 plus b1 into b2 போடும்போது which gives என்னவா இருக்கும்னா 0 வா இருந்துச்சுனா given straight lines are perpendicular to each other னு சொல்லலாம். இப்ப a1 எது இந்த term, இது a2. So 5 into 3 is 15 plus b1 வந்து 3 b2 minus 5. So 3 into minus 5 is minus 15. So 15 plus into minus is minus 15. So we have 15 minus 15 is 0. So இந்த condition exist ஆகுறதுனால given straight lines என்னன்னு சொல்லலாம் அப்படினா perpendicular to each other னு சொல்லலாம். இந்த மெத்தட்லயும் இதுலயுமே 3 waysல எந்த வே வந்து நமக்கு most convenient அதை சூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். That's all. எப்படி parallel ஈக்குவேஷனுக்கு 3 conditions நம்ம பார்த்தோமோ செக் பண்றதுக்கு, அதே மாதிரி given straight lines கொடுத்துட்டு அது perpendicular equations ஆ இருக்கா, ஒண்ணுக்கு perpendicular to each other ஆ இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணனும் அப்படினா அதையும் 3 ways of methodல நம்ம மெஷர் பண்ணலாம். That's all. இப்போ a1x plus b1y plus c1 equal to 0 ன்றது first equation கொடுத்திருக்காங்க. second equation a2x plus b2y plus c2 equal to 0 ன்றது second equation ஆ கொடுத்திருக்காங்க அப்படினா நமக்கு தெரியும் previous sectionல பார்த்திருக்கோம் ஒண்ணுக்கு perpendicular இருந்துச்சு அப்படினா given straight lines எந்த கண்டிஷனை satisfy பண்ணனும் அப்படினா m1 into m2 equal to minus 1. ரெண்டுத்தோட m1 is the slope of first equation, m2 is the slope of second equation. So product of the slopes which gives minus 1 ஆ இருந்துச்சு அப்படினா ரெண்டு straight line ஒண்ணுக்கு perpendicular ஆ இருக்கும் அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். So m1 நம்ம ஆல்ரெடி find out பண்ணிருக்கோம். So m1 equal to minus coefficient of x is a1, coefficient of y is b1, m2 equal to minus coefficient of x is a2 and coefficient of y is b2. So இதுல இருந்து m1 into m2 equal to minus 1 ல இருந்து எப்படி எழுதலாம் அப்படினா m1 equal to minus 1 by m2 னு எழுதலாம். m2 right side transpose பண்ணும்போது it becomes its denominator. So இந்த கண்டிஷனை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So m1 ன்றது minus a1 by b1 which is equal to minus of minus 1 by m2 ஓட வேல்யூ minus a2 by b2. So minus minus cancel ஆயிடுது. a1 we have a1 by b1 which is equal to it becomes b2 by a2 இந்த மைனஸ் இருக்கு
ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அல்லது இப்போ இந்த இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா a2 லெஃப்ட் சைட் டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா it becomes its numerator. So a1 into a2, this is the second way. a1 into a2 which is equal to b1 right side transpose பண்ணோம் அப்படின்னா it becomes its numerator. So minus b1 b2. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a1 a2 minus of b1 b2 வை left side transpose பண்ணோம்னா plus b1 b2 வா transpose ஆகும். So plus b1 b2 which is equal to 0. This is the third way of method to declare which given equations are perpendicular to each other. இப்போ பாருங்க, for example ஒரு sum கொடுத்திருக்காங்க 5x plus 3y plus 7 equal to 0 and 3x minus 5y plus 8 equal to 0. இப்போ ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்திருக்காங்க. நான் சொன்னேன் first way வந்து m1 into m2 equal to minus 1 ஆ இருந்துச்சுன்னா given straight lines என்னவா இருக்கும் அப்படின்னா perpendicular to each other ஆ இருக்கும். So m1 is here minus coefficient of x is 5 by coefficient of y is 3. So m1 is minus 5 by 3 and m2 is the slope value for second equation. So m2 equal to minus of coefficient of x is 3 by coefficient of y is minus 5. So minus and minus cancel ஆயிடுச்சுனா we have 3 by 5 is the value for slope of second straight line. அப்ப m1 into m2 நம்ம condition exist ஆகுதான்னு பாருங்க. m1 into m2 multiply பண்ணும்போது minus 5 by 3 into 3 by 5 multiply பண்ணும்போது 3 யும் 3 யும் cancel, 5 யும் 5 யும் cancel, minus 1 இருக்கு. So we have the product of two slope which is equal to minus 1. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா given straight lines are perpendicular to each other. அதே மாதிரி ரெண்டு வேலையுமே நம்ம செக் பண்ணலாம். the third வேலை பாருங்க, a1 into a2 plus b1 into b2 போடும்போது which gives என்னவா இருக்கும்னா 0 வா இருந்துச்சுன்னா given straight lines are perpendicular to each other னு சொல்லலாம். இப்போ a1 எது இந்த term, இது a2. so 5 into 3 is 15 plus b1 வந்து 3, b2 minus 5. so 3 into minus 5 is minus 15. So 15 plus into minus is minus 15. So we have 15 minus 15 is 0. So in the condition exist ஆகுறதுனால given straight lines என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா perpendicular to each other னு சொல்லலாம். இந்த மெத்தட்லயும் இதுலயுமே 3 waysல எந்த வே வந்து நமக்கு most convenient அதை choose பண்ணி நம்ம solve பண்ணலாம். That's all.